வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு மினி விளாக் பார்க்கலாமா? போகி, சங்கராந்தி, அப்புறம் நேற்றுக்கு தை அமாவாசை எல்லாம் ஆயிடுச்சு. ஓடி ஓடி லாஸ்ட் வீக் பூரா வேலை செஞ்சாச்சு. இன்னைக்கு காத்திருந்து இன்னைக்கு எதுவுமே வேலை செய்யறதுக்கு மூடே இல்லை. அதுக்கு முடியவும் இல்லை. உடம்பு அது ஒரு மாதிரி இது மாதிரி ஓடாயிடுச்சு, ஒரு மாதிரி வெறிச்சு நான் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும் நம்மளுக்குன்னு. காய்கறியெல்லாம் பார்த்தா ஒரு தனி சந்தோஷம்தான். காய்கறிகள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நேற்றுக்கு நான் பண்ணி இந்த வடை தட்டினது, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுவாமிக்கு இலையில வச்சு நைவேத்தியம் பண்ணினது, இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் சின்ன சின்னதை நான் உங்களுக்கு சேர்க்குறேன். வாங்குவோம், பார்க்கலாம் ஒவ்வொன்று. இது நேற்றுக்கு பண்ணின வடை, ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மாத்திரம். எப்படி நினச்சேன், இப்படி இதில் போட்டேங்கிறதெல்லாம் உங்களுக்கு இதில் காமிக்க முடியல. இது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். வடை நேற்றுக்கு இந்த கலந்த சாதம் மிளகு உரை பண்ணினேன். அது இன்றைக்கி காத்தால் நான் இங்கே இந்த வெஜிடபிள் வாங்கிறதுக்காக ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். ஏகப்பட்ட காய்கறிகள் கொட்டி கிடக்கு. அப்படியே கத்திரிக்காயிலுமே இத்தனை டைப்ஸ் உண்டாகணும். அத்தனை கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, புடலங்கான்னு அப்படியே பழங்கள் ஒரு சைடு. நமக்கு அப்படியே திக்கு முக்காடி போயிட்டேன். நான் இந்த பைகன் வாங்கினேன், அதான் கத்திரிக்காய். இது கல்கட்டா கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்கச்சக்க கொஞ்சம் விலை தான். ஆனால் பாருங்க, சீட்ஸே இல்லை, அப்படியே வெண்ணெய் மாதிரி இருந்தது. நான் வந்த உடனே கத்திரிக்காயை நறுக்கி அதை கறி பண்ணி விட்டுட்டேன். சின்ன சின்னதாக நறுக்கிட்டேன். யூஸ்வலாக மெல்லிசாக நீளமாக தான் நறுக்குவேன். இன்றைக்கி இது மாதிரி நறுக்கிட்டு கடுகு பெருங்காயம்லாம் தாளித்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு அதுதான் எப்போவுமே பண்ணுவேனே, அந்த மாதிரி தான். பட் இறக்கரிச்சே இன்றைக்கி என்ன பண்ணினேன்னா கொஞ்சம் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு. அதுக்கப்புறம் என்னென்னக்கு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு, இப்போ இந்த வின்டர் டயத்தில் நம்ம கை காலெலாம் வறண்டு போயிடும் அப்படியே. அப்போ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கடுகெண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்துட்டா போகும். ஒரு ஸ்பூன் கடுகெண்ணெய் முதல்ல கொஞ்சமாக எடுத்து தடவின்றணும் அப்படியே. அதுக்கப்புறமா கடலை மாவும் இந்த கஸ்தூரி மஞ்சளுமாக கலந்து அப்படியே வச்சுட்டுருக்கணும் ஒரு கப்பில். அதை தேய்ச்சின்னு குளிச்சுட்டு வந்துடணும். சோப்பெல்லாம் போடக்கூடாது. அங்கே கல்கட்டாலாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பிறந்த குழந்தைக்கு கூட இந்த கடுகெண்ணெய் மாலிஷ் பண்ணி அப்படியே இதில் போட்டுருவா, அப்படியே வெயிலில் ரப்பர் ஷீட் வச்சு. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, போன்ஸ்க்கெல்லாம் நல்லது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடுகெண்ணெய் மெத்தட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எடுத்துட்டாலே போதும். நிறைய அப்படியே எண்ணெய் சொட்ட சொட்ட வழிய பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த எண்ணெயை முதல்ல தடவினுட்டு அதுக்கப்புறமா கடலை மாவு தேய்ச்சின்னு குளிச்சுட்டு வந்தாலே நல்லா வாசனையாக அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு நம்ம ஸ்கின் எல்லாமும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கூட சில பேருக்கு அப்படியே கொஞ்சம் இது பண்ணாலே கோடு கோடாக போகும், அதெல்லாம் போகாது.